ஹலோ வெல்கம் டு வினிக். நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு 3D ஹோலோகிராம் எப்படி செட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு கோடாக தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பிளேட் எடுத்து அவுட்ரு ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள சிசர் வச்சு கட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம அவுட்ரு ஃபுல்லாக பிளேட் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சுற்றி அந்த கோடு கூட தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது சிசர் மூலமாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தனித்தனியாக பீஸாக கட் பண்ண வேண்டியது வரும். தனித்தனியாக பீஸை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 பீஸ் வரும். நம்மளுக்கு ஒரு 4 பீஸ் தான் தேவைப்படும். ஒரு 6 பீஸ் நம்ம 4 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஷேப் இருந்தால் தான் அந்த ஹோலோகிராம் நம்ம செய்ய முடியும். இப்போ வந்து அந்த ஷேப் கோசம் நம்ம ஒரு ஸ்கேலை வந்து ஒரு லைனை வந்து 4.5 சென்டிமீட்டர் லைன் போட்டதுக்கப்புறம் மிடில் வச்சு 2.5 வச்சதுக்கப்புறம் ஒரு 5 சென்டிமீட்டர் மேலே ஒரு லைன் போட்டுடணும். லைன் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் லைன் போட்டுக்கலாம். மிடில் வச்சுட்டு 2 சென்டிமீட்டர் லைன் போட்டதுக்கப்புறம் அந்த 2 லைனுமே கிராஸாக ஜாயின் பண்ணிடணும். சைடில் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு சிசரை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சிசரில் வந்து அந்த லைன் மேலேயே நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மூணே பிளாஸ்டிக் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு அளவாக வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவில் இப்போ நான் ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கானு. கரெக்டாக இருக்குது. இப்போ சிசர் வச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து தனியாக ஒரு 3 கட் பண்ணிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தனியாக 3 கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேப் போட்டு ஒட்டணும். இப்போ நம்ம ஒரு டேப் எடுத்துக்கிட்டு டேப்பை வந்து கார்னரில் வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் கார்னரில் வந்து ஒட்டிக்கலாம். திருப்பி இன்னொரு டேப் எடுத்து அதே மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் கார்னரில் வந்து ஒட்டிக்கலாம். 2 சேர்த்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு டேப் எடுத்து அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இது மாதிரி ஒட்டிக்கணும். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போது நம்ம ஃபெவிக்விக் ஊற்றினா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ ஃபெவிக்விக் ஊற்றி கரெக்டாக ஒட்டிக்கலாம். நம்ம 4 சைடுமே கரெக்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காய விடணும். லைட்டாக மேலே கீழே வச்சுட்டு 4 சைடுமே ஊற்றிக்கலாம். ஃபெவிக்விக் அழகாக கரெக்டாக ஊற்றணும். எல்லாம் வந்து கையிலலாம் ஒட்டி அது மாதிரி ஆகிடும். நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக சைட்லலாம் போட்டு ஒட்டிக்கலாம். நாலு சைடும் ஒட்டிக்கலாம். 4 சைடு ஒட்டினதுக்கப்புறம் இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம 3D ஹோலோகிராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்பில் போய்ட்டு 3D ஹோலோகிராம் வீடியோஸ் போட்டால் இது மாதிரி வீடியோ வரும். ஃபோனில் வந்து 3D ஹோலோகிராம் வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனுக்கு மேலே வந்து நம்ம செஞ்ச 3D ஹோலோகிராம் எடுத்து மேலே வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச 3D ஹோலோகிராம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஈஸி தான். பிடிச்சது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.